ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்பர். நானும் அதேமாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் தனுஷ். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைக் டெலிவரிக்கோசரம் தான் போயிட்டுருக்கோம். என்ன பைக் டெலிவரி என்ன ஏதுன்னு நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம். அதே மாதிரி பைக் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஸுக்கு தான். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவன் V3 வந்திருப்பான், V3S. அந்த வண்டிக்கு இப்போ சேல் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த வண்டியை அப்கிரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கான். அதனால தான் ஷோரூமுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னான். ஃபோன் பண்ணி நேற்று தான் சொன்னானே திடீர்னு, இந்த மாதிரி வண்டி ஒன்று அப்கிரேட் பண்ணலான்னு சொல்லியிருந்தான். ஆல்ரெடி சொல்லியிருந்தான் தான். அதை வந்து திடீர்னு கன்ஃபார்ம் பண்ணி நேற்று தான் வந்து வண்டி வந்து ஒன் டே டெலிவரி தான். நேற்று புக் பண்ணோம். இன்றைக்கி வண்டி வந்து நேற்றே ஸ்டாக் இருந்துச்சு. இந்த லோன் ப்ராசஸ் கொஞ்சம் போனதுனால வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து இன்றைக்கி வண்டி பைக் டெலிவரி கொடுக்குறாங்க. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை தான் போகிறோம். அது என்ன, அதே மாதிரி பிராண்டை சொல்லிடுறேன், KTMல தான் எடுக்க போகிறோம். என்ன மாடலுங்கிறத வந்து அங்கே போயிட்டு ரிவீல் பண்ணி பார்ப்போம். நம்ம அது வரைக்கும் ரிவீல் பண்ண வேணும், சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, சிவகங்கை வந்து ரீச் ஆகியாச்சு. அவ்வளோதான், KTM ஷோரூம் நியர்பை வந்துட்டோம். பார்த்தா தெரியும் யார் எல்லாம் வந்துட்டாங்கன்னா, யார் யார் வந்தாங்கன்னே தெரில, போனால் தான் தெரியும். என்னடா இத்தனை நிற்கிது, நிறையா வண்டி நிற்கிது. இன்றைக்கி இப்போ தான் லோடு இறங்கியிருக்க மாட்டாங்குது. எல்லாம் இப்போ தான் வந்துட்டானுங்கிறானுங்க. இப்போ தான் வந்திருக்கானுங்க. சரி, எல்லாம் வந்துட்டானுங்க. உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். எங்கடா ஷோரூமுக்கு போனானே திருப்பி வேறு எங்கேயோ ரோட்டில் இருக்க மாதிரி காட்டுறானே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. ஷோரூம் தான் போனோம் வண்டி எடுக்கிறது. கரெக்டாக ஒரு 12 மணிக்கு டெலிவரி அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் போய் பார்த்தா தான் தெரியுது எல்லாம் வந்துட்டானுங்க, பசங்க எல்லாருமே வந்துட்டானுங்க. என்னன்னா டெலிவரிக்கு வந்துட்டானுங்க. ஆனால் பைக் வந்து டெலிவரி லோன் ப்ராசஸ் கொஞ்சம் போயிட்டுருக்கு. அதனால் ஒரு 2 hours வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. திடீர்னு கட் பண்ணுறானுங்களா. இங்கே பக்கத்தில் டீ கடைக்கு வந்துட்டோம். திருப்பி ஒரு 2 hours கழித்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ தான் பைக் டெலிவரி திருப்பி போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்த ப்ராசஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதனால் இங்கே வந்து கொன்னாம்பட்டியில் செல்வாஸில் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சாப்பிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். போயிட்டு இப்போனாச்சும் டெலிவரி தராங்களான்னு பார்ப்போம். ஏன்னா அந்த லோன் ப்ராசஸ் போனதுனால தான் கொஞ்சம் டிலே. பேமெண்ட் வந்து எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் போயிட்டு இப்போ ஒரு 2-3 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. 3-3.5 மணி நேரமே இப்போ ஆகிடுச்சு. 12:30 மணிக்கே என்னமோ போயிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட 3-3:45 ஆயிடுச்சு. எடுங்கண்ணா, கை தட்டுங்கண்ணா. எல்லாரும் பார்த்துருப்பீங்க இது என்ன வண்டின்ட்டு. த நியூ KTM Duke 250 Gen 3 2025 மாடல், லேட்டஸ்ட் கலரு. இதை நம்ம பைக்கு எடுத்திருக்கோம் இப்போ டெலிவரி. எங்கள் அண்ணா தான் இப்போ டெலிவரி எடுத்திருக்காங்க. அதனால் ஒரு ரைட் போயிருக்காங்க, வந்தோட்டி பார்ப்போம். எவனுக்கு வண்டின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு தான், ஹரிஷ்க்கு தான். 250 பிளாக் எடுத்தாச்சு. எல்லாம் திரும்பாதீங்கடா, பதறாதீங்கடா. ஏன்டா என்னமோ இதே பார்த்து பதற மாதிரி பதறானே அவன். சரி போகலாமா? சரி எல்லாம் போகலாமா? அவ்வளோதான் வண்டி. அரே என்ன ஷோரூமை வேடிக்கை பார்க்குறீங்க? வண்டி எடுத்தாச்சு. எல்லாம் அவன் வண்டியை ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு 6 பேர். இப்போ 6 பேர்னா 6 வண்டி இருக்குது. 7 வண்டி இருக்குது மொத்தம்.
எல்லாம் அப்படியே வண்டியை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு தான் திருப்பி கோயிலுக்கு போகலான் இருக்கோம். இப்போ கோயிலுக்கு போகிறோமா இல்லை ரெகுலர் ஸ்பாட்டு டீ கடைக்கு போகிறோமான்னு தெரில. பையன் ஹெல்மெட் வேறு இல்லை யார்கிட்டையுமே. எல்லாருமே டெலிவரிக்கோசரம் தான் வந்தானுங்க. நம்ம மட்டும்தான் வீடியோ எடுக்கணும். அப்படியே டெலிவரியும் பார்த்துட்டு டெலிவரி வீடியோ ஒன்று போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். 250 தான் நம்மளும் வச்சுருக்கோம். ஏன்னா அவனும் இந்த 250 யூஸ் பண்ணியிருக்கேன் நம்மள்த ரேவனை. அவன் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால அந்த வண்டி பிடிச்சிருக்கு. இதே போகலாம். அது இல்லாமல் அந்த பிளாக் கலர் பயங்கரமாக இருக்குல்ல, எல்லாமே பார்த்துருப்பீங்க. அங்கே டெலிவரி எடுத்தது வந்து எங்கள் அண்ணனும் பயங்கரமாக இருக்குல்ல. எனக்குமே பிளாக் பயங்கரமாக பிடிச்சிருக்கு. ஏன்னா ஃபுல்லி பிளாக்கு. ஆல்ரெடி நம்ம சேனலில் ரிவ்யூ போட்டிருப்போம் பிளாக்கோட ரிவ்யூ. பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல. நிலம் காட்டுறேன். ஹரிஷ்குமார் அப்படியே சிரிப்பு தான் சிரிப்பு தான். ஏன்னா நானும் எங்கள் செட்லேயே இப்போ கிட்டத்தட்ட Gen 3 250 2 ஆயிடுச்சு. நம்மளது ஒன்று அவனுது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 250 Gen 2 ஒன்று இருக்குது. பிளாக் பயங்கரமாக இருக்குது. அதுவும் அந்த டிஆர்எல்ஸ் எல்லாம் கொடுத்து லுக்கே பார்க்க பயங்கரமாக இருக்குது. பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும். எல்லாம் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருவானுங்க. திருப்பி நம்ம எங்கே போகிறோமோ அங்கே போயிட்டு ஒரு பூஜை போடுற மாதிரி இருந்தால் பூஜை போட்டுங்க. பையன் வேக எடுக்கிறான் போட்டோம். சரி நம்மளும் அப்படியே கொஞ்ச நேரம் ஓட்டி பார்ப்போம். அவ்வளோதான், திருப்பி எல்லாம் ட்ராப் ஆயிடுவானுங்க. ஹாய் சந்துரு. பண்ணிட்டார்ல. சரி நம்ம கோயிலுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். கோயிலுக்கு போகிறோமா எங்கே அடுத்து எங்கே நிறுத்தமோ அங்கே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கோயிலுக்கு போகிற மாதிரி தெரில. எப்பயும் போல் டீ ஸ்பாட்டுக்கு தான் போகிறானுங்க. இங்கே ஆவினுக்கு தான் போயிட்டு இருக்கானுங்க. எல்லாம் புயலாகத்தில் வந்துட்டு இருக்கானுங்க. தெரியல, போய் நின்றுவான். எப்படி இருந்தாலும் வேகமாக போயிட்டு எல்லாம் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டில் இருக்கானுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்தாவே அப்படி தானே. இங்கே தாங்க ஆவின். நம்ம போயிட்டு வண்டியை அப்படியே சும்மா ஒரு வாக்கர் ரவுண்ட் மட்டும் பார்ப்போம். அப்படியே வண்டியை நிறுத்தி ஆல்ரெடி எல்லாமே பார்த்துருப்பீங்க. யாருக்கிட்ட டாட்டா வச்சிங்க? பஸ்ஸுக்கு டாட்டா வச்சியா? அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 6 வண்டியில் நிஞ்சா V3 டியூக் பிளாக் கலரு, அதுக்கப்புறம் புது டியூக்கு பிளாக் கலரு, நம்ம ரேவனு, அதுக்கப்புறம் 250 Gen 2 ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் V2 ஒன்று இருக்குது. இல்லைடா வரண்டா. பிளாக் பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல. ஏன்னா பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அது இந்த 390யோட டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதுதான் சொல்லலாம். அதுக்கப்புறம் டீ கடைக்கு போயிட்டு எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ்கிரீமு அதெல்லாமே சாப்பிட்டு இப்போ தான் திருப்பி அவன் கோயிலுக்கு அம்மாவை கூட்டிகிட்டு போகிறான்னா. அதான் சரி போயிட்டு அதுக்கப்புறம் போகலான்னா போய் டைம் பார்த்துட்டு தான் போக முடியும். டைம் இருக்கா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் அஜயும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு போயிட்டு எங்கள் அம்மாட்ட வண்டியை காட்டிட்டேன். எங்கள் அம்மா என்ன வண்டியை பார்க்கல, இப்போ தான் எடுத்துகிட்டு போகிறோம் வீட்டுக்கு. போய் பார்த்துட்டு கோயிலுக்கு கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 9:30 மணி ஆயிடுச்சு. எதனால் இந்த இவ்வளோ லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கோயிலுக்கு கிளம்புறோம். ஃபஸ்ட்டு எங்கே போகிறேன்னு சொல்லிடுறேன். இப்போ தான் அங்கேருந்தே கிளம்பி கோயிலுக்கு போகிறோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 9:30 ஆகுது. ஏன்டா அப்பயே ஒரு 7 மணின்னு நினச்சிங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு போய்ட்டு எங்கள் அம்மாட்ட காட்டிட்டு எங்கள் அம்மாவுக்கு கோயிலுக்கு கூப்பிட்டு போகலான்னு தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு தண்ணி ஊற்றலான்னு சொல்லி ஊற்ற போயிருக்கான். அப்போ வண்டி சாவி இருக்குது பார்த்தீங்களா, 2 வண்டி சாவியும் ஒரே இதாக தான் இருந்துச்சு. அப்போ வண்டி சாவியை வந்து எங்கேயோ தொலைச்சிட்டான். வீட்டுக்குள்ளேயே தான். எங்கே தொலைச்சான் என்ன தொலைச்சான்னு தெரியல. நானும் வீட்டுக்கு போய்ட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய்ட்டு வந்துட்டு பார்க்குறேன் 1 மணி நேரமாக வண்டி சாவியை தொலைகிட்டு இருந்துருக்குறான். நாங்கள் வந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தோம். எங்கடான்னு வீடு ஃபுல்லாக தொலைவுறோம், ரோட்லலாம் தொலைவுறோம், வண்டி பக்கத்துலலாம் போய் எல்லா இடமும் தொலைவுறோம். அதுக்கப்புறம் கடைசியாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஷோரூமில் ஃபோன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கேட்கும்போது இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னாங்க. கீ செட்டு மாற்றுற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தொலைவணும். இங்கே தான் வீட்டில் தான் கண்டிப்பாக இருக்குதுன்னு தெரியும். அதனால் தொலைவணும். 3 பேர் 4 பேர் சேர்ந்துட்டு தொலைவணும். நான் ஃபஸ்ட்டே அவனை கேட்டேன், பேண்ட் பாக்கெட்டில் செக் பண்ணி பார்த்தியாடா? நான் செக் பண்ணி பார்த்துறேன்னா
அதே மாதிரி வேறு பேண்ட் எதாவது இருக்காடா செக் பண்ணி பாடுறான்னே. அப்பயும் இல்லைடா இந்த பேண்ட்டு இங்கே தாண்டா இருக்குது, இங்கே தாண்டா கழட்டி போட்டான் அப்படிங்கண்ணா. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா சாவி எங்கே இருந்துச்சுன்னா கழட்டி போட்ட பேண்ட்டை அவன் பார்க்கவே இல்லை. அதே மாதிரி சேம் இன்னொரு பேண்ட் இருக்குது, அந்த பேண்ட்டை பார்த்துட்டு இந்த கழட்டி போட்ட பேண்ட்டை பார்க்கவே இல்லை. கடைசியில் கீ வந்து அவங்க கழட்டி போட்ட பேண்ட்டு பார்க்காத பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் கீ இருந்துச்சு. அவன் கடைசியில் ஒரு 2-2.5 மணி நேரம் பக்கம் கீயை தொலையிருப்பான். அதனால தான் இவ்வளோ லேட்டு. இல்லைன்னா அப்பயே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு பூஜை போட்டு வந்திருப்போம். இப்போ இவ்வளோ நேரம் அதனால தான் லேட் ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான், அவனுங்க எல்லாம் முன்னாடி போயிட்டானுங்க, கோயில்கிட்ட போயிட்டுருக்கேன்னானுங்க. நீ வந்துடுறா அப்படின்னானுங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஹெல்மெட் எடுத்துகிட்டு இப்போ தான் கிளம்பி வந்துட்டுருக்கோம். கரெக்டாக கண்ணமட்டி போயிட்டுருக்கோம். கோயில்கிட்ட போயிட்டு என்ன நடக்குதுன்னு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மணி இப்போ கரெக்டாக 9:45 ஆகுது. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்களா கூட்டம் எவ்வளோ இருக்குது. இங்கே தான் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இருக்கானுங்க இல்லைடா, வந்துட்டேன். அவ்வளோதாங்க, இங்கே வந்தாச்சு. 3 வண்டி தான், அதாவது சந்துரு வண்டியும் ஹரிஸ் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கான். அப்படியே கோயிலில் ஒரு பூஜையை போட்டு சாமியை கும்பிட்டு கீ வச்சு அப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அஜய் நல்ல புத்தி கொடுக்குன்னு வேண்டிக்க, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே. கீழே இறங்கினா கால் வலிக்குதாடா. எல்லாம் வீடியோ எடுங்க, ஸ்னாப் எடுங்க, என்னென்ன பண்ணுங்கள், சாமி கும்பிட்டுருங்க. அப்புறம் இவ்வளோ நேரம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேங்க. இவ்வளோ நேரம் சாமி கும்பிட்டு வந்துட்டு வண்டிக்கு எல்லாம் கல்புரம் இது பற்றிலாம் காட்டி வண்டிக்கு பூஜை போட்டு தேங்காய் உடச்சி எல்லாமே பண்ணோம். இவ்வளோ நேரம் வீடியோ ஆனில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கேன். இப்போ தான் தெரியுது வீடியோவே ஆன் பண்ணல அப்படின்ட்டு. கோயிலேருந்து எலுமிச்சம்பழம் வச்சு எடுத்துகிட்டு வந்து சும்மா ஃபோட்டோ எடுக்கலாம், என்ன வண்டி எடுத்து ஃபோட்டோவே எடுக்கலை, அதனால் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்கோம். இங்கேருந்து எடுத்து வீட்டுக்கு தான் போவோம். பார்க்கலாம் வீட்டுக்கு போகிறோமா இல்லை எங்கேயா டீ கடைக்கு எப்பயும் போல் போயிட்டு போகிறோமா என்னென்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி முக்கியமாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கான் கொடுத்துருங்க. பிளாக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு எனக்கு. இது இல்லை வெளிச்சத்தில் இன்னும் பயங்கரமாக இருக்குது நைட்டில் விட. அவ்வளோதாங்க, இங்கே கோயிலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வீட்டுக்கு தான் போகிற ஐடியா. பார்ப்போம் வீட்டுக்கு போகிறோமா இல்லை கடைக்கு போகிறோமா என்னன்ட்டு. இதுவும் 250, இதுவும் 250, அதுவும் 250. இது Gen 2, Gen 3, Gen 3 2024. இது 2025 மாடல். இது நல்லா இருக்குல்ல. கூடிய சீக்கிரத்தில் நண்பனும் எடுத்துகிறோம். அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கும். வண்டி எடுக்கிறதுலாம் பெரிய ட்ரீமுங்க எல்லாருக்குமே. வண்டினாவே ட்ரீமு தான். அதே இந்த மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ஒரு பைக்கை இஎம்ஐ போட்டு எடுக்கிறது, இஎம்ஐ தான் போட்டு எடுப்போம். அந்த இஎம்ஐ போட்டு எடுத்தாலும் அந்த ஹாப்பினஸ்ஸு எல்லாமே பயங்கரமாக இருக்குல்ல. அதுவும் ஒரு புது வண்டியாக போயிட்டு நம்ம எடுக்கும் போது இருக்கிற சந்தோஷமே அது வேறு. செகண்ட் ஹேண்ட்ஸில் எடுப்போம், பிடிக்கும். இருந்தாலுமே அந்த புதுசாக போய் எடுக்கிறப்போ இருக்கிற ஒரு ஃபீல் வந்து உண்மையாலுமே சொல்கிறேங்க வேறு மாதிரி தான் இருக்கும். நல்லாவே இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக வண்டி அப்படியே பொத்தி வச்சுருப்போம். நம்ம இப்போ வண்டி எடுத்து 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. 1 இயருக்கு மேலே ஒரு 2 months ஆகிடுச்சு நம்ம ரேவனுக்கு. இருந்தாலுமே நமக்கு வந்து இன்ன வரைக்கும் நம்ம குட் மெயின்டெனன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வண்டி செய்கிறனால இதானாலும் நான் கழுவி மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஏன்னா வண்டி மேலே அவ்வளோ லவ்வுங்க. பசங்களுக்கு வண்டினாவே ரொம்ப பிடிக்கும், அது சொல்லவே தேவையில்லை. See you at the next video. ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இதோட வின் பண்ணிக்கலாம். அதனால் வந்து அடுத்த வீடியோவை வந்து அடுத்த வீடியோ என்னன்னு தெரில, பார்ப்போம். முடிஞ்ச அளவு நல்ல கண்டென்ட்டாக கொடுப்போம். ஏன்டா மிரரில் பார்த்துட்டு தான்டா வரேன், நீங்கள் போகிறீங்களா என்னான்ட்டு. ஓகே, டாட்டா, பாய் பாய் கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.